friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா பூரி. இந்த பூரியை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும் நம்ம இதை எப்படி செய்யணும். பாருங்க, இந்த ரவா பூரி எல்லாமே நல்லா உப்பலா புசு புசுன்னு இருக்கு. பாருங்க, நம்ம இந்த ரவா பூரியை எப்படி செய்யலான்ற சீக்ரெட்டை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரவையை வச்சுதான் பூரி செய்ய போறோம். எப்படி சாஃப்டா புசு புசுன்னு எப்படி நம்ம செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. ரவா பூரி செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றத பார்க்கலாம். இந்த ரவா பூரி செய்யறதுக்கு வறுக்காத ரவை தான் நம்ம எடுத்துக்கணும். வறுத்த ரவை நம்ம எடுத்து செய்யக்கூடாது. இப்ப நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். நான் 250 கிராம் மெஷரிங் கப்பால 2 கப் எடுத்துக்க போறேன். இதை நம்ம இப்ப மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2வது கப்பு போட்டுக்கிறேன். நம்ம மிக்சியில இதை ஃபைன் பவுடரா அரைக்க கூடாது. கொஞ்சம் நொர நொரந்தா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, ரொம்ப கொரகொரப்பா நம்ம இருக்கோம் ரவை, அந்த மாதிரி இல்லாத இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, இப்ப இது கூட நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டிலாம் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்ப நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சம் லூஸாவே பிசைஞ்சு வச்சுக்கலாம். எதுக்காகனா ரவை தண்ணியை இழுத்துக்கும். அதனால நான் பிசைஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, பசங்க பாத்தீங்கன்னா ரவை உப்புமாவெல்லாம் அந்த அளவுக்கு விருப்பமா சாப்பிட மாட்டாங்க. நாம இந்த ரவையை வச்சு சாஃப்டா பொசு பொசுன்னு செஞ்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எண்ணெயே குடிக்காது இந்த பூரி. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்குமே இது பிடிக்கும், இந்த ரவை பூரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக தான் பிசைஞ்சிருக்க மாவு தண்ணி ஊற்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம். இதை நம்ம மூடி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவை பிசைஞ்சு வச்சு 1/4 மணி நேரம் ஆகுது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு பார்த்தீங்கன்னா நம்ம லூஸாக தான் பிசைஞ்சு வச்சோம். இப்போ நல்லா டைட் ஆயிடுச்சு. ரவை எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிச்சு. பாருங்க, பூரி மாவு பதத்துக்கு நல்லா கரெக்டாக வந்துருச்சு. பாருங்க, இப்போ இந்த நம்ம மாவை எடுத்து உருட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பூரிக்கு போடுற அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். மாதிரி பால் மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூரி சைஸுக்கு உருட்டிக்கிட்டோம் மாவை. இதை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ண பிறகு மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. நாம இந்த மாவு உருட்டக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னாவும் உருட்டக்கூடாது, ரொம்ப திக்காவும் உருட்டக்கூடாது. நடுத்தரமா மீடியமான லெவலுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம தின்னா உருட்டிட்டோம்னா பூரி மாவு எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்பள மாதிரி நொறுங்கிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு உருட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்க, ரொம்ப திக்காவும் இல்லை, ரொம்ப தின்னாவும் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம உருட்டினா போதும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு உருட்டின பிறகு நமக்கு அன்ஈவன் ஷேப்பா நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ வாங்க பூரியை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த ரவா பூரி நல்லா உப்பி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ரவா பூரியை போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, போட்ட உடனே மேலே எழும்பி வரும். இந்த டைம்ல நம்ம எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஊற்றணும்னா நல்லா உப்பி வரும். இங்க பாருங்க, நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு. பாருங்க, இப்போ நம்ம அந்த சைடு திருப்பி விடுவோம். இந்த பூரி பார்த்தீங்கன்னா அதிகமா எண்ணெய் குடிக்காது. அதே சமயத்துல இதே மாதிரியே நல்ல உப்பலாவே இருக்கும். இந்த பூரி நம்ம எடுத்த பிறகும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி உப்பி நல்லா புசு புசுன்னு இருக்கும்.
பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பூரி. இதுல வந்து அதிகமா எண்ணெயே இல்ல பாருங்க. மத்த பூரி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எண்ணெய் மேல நிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப ட்ரையா தான் இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவா பூரி ரெடி ஆயிடுச்சு. பூரி வந்து பாத்தீங்கன்னா புசு புசுன்னு அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட அமுங்கவே இல்ல. பாருங்க எல்லா சைடும் அதே மாதிரி உப்பி இருக்குது. இதுவே நம்ம வந்து கோதுமை மாவு மைதா மாவுல செஞ்சோம்னா கொஞ்ச நேரத்திலேயே இது வந்து அமுங்கிடும். அந்த மாதிரிலாம் இல்ல, இது அப்படியே புசு புசுன்னு உப்பி இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஞாபகம் தான் வரும் நம்ம எல்லாருக்குமே. ஹோட்டல்ல மட்டும் எப்படி நல்லா புசு புசுன்னு அப்படியே இருக்குது, ரொம்ப நேரம் ஆனாலும் பூரி அமுங்காதே இருக்குன்னு. ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அவங்க இந்த மைதா மாவுல இந்த ரவையை கொஞ்சம் நல்லா அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பூரி வந்து அப்படியே ரொம்ப நேரத்தை ஆனாலும் உப்பலாவே அப்படியே புசு புசுன்னு இருக்கு. இப்ப பாருங்க, நான் ஒன்னு எடுத்து உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா சாஃப்டாவும் இருக்கு, நல்லா புசு புசுன்னு இருக்கு. இங்க பாருங்க, உள்ள பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நான் வந்து செஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு நேரம் ஆயும் அப்படியே இருக்கு பாருங்க, நம்ம எப்படி சுட்டமோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.